ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில எரர்ஸை வச்சிருப்பாங்க. தெரிஞ்சலாம் வச்சிருக்க மாட்டாங்க, தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எரர் அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 எரரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற எரர்ஸ் மிஸ்டேக்லாம் இருக்குல்ல, அது நீங்கள் ஆல்ரெடி நருட்டோ சீரிஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ மீன் நீங்கள் நருட்டோ சீரிஸை பார்க்கும்போது அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இப்போ நான் சொல்லும் போது ஆமாம் இல்லை இந்த மிஸ்டேக் அங்கே நடந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்தி ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போயிட்டு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்பலாம். சரி, ஓகே, ரைட் கைஸ். இப்போ ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பாய் சேனல். நான் தான் உங்கள் மால்டோ பாய். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது ஷிகமாரு லவ் சாசுகே. நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை பிடிக்கும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குன்னா எல்லாருக்கும் இல்லை, நம்ம சாசுகேவோட கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, நம்ம இனட்டாவை தவிர. ஏன்னா நம்ம இனட்டாவுக்கு நருட்டோ தானே பிடிக்கும். ஸோ நம்ம இனட்டாவை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாசுகேவை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, என்னதான் ஒரு பக்கம் நம்ம சாசுகே பயங்கர ஸ்டைலாக அழகாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனை சின்ன வயசுலேருந்து பயங்கர பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவனுடைய பவர்ஸ், ஸ்டைல், ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே பார்த்து தான் நிறைய பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஒரு இருப்பாரு. பட் இதுல என்னடா மிஸ்டேக்னு கேட்டீங்கன்னா, இந்த சீனை பாருங்க. நம்ம சாசுகே அகாடமியில் உட்காந்துட்டு இருக்கும்போது கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுமே நம்ம சாசுகேவை வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பாங்களா. அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, யாரு இருக்கான்னு தெரியும். நம்ம ஷிகமாருங்க. அட பாவி, உங்க ஆட்சிக்கு டேய், உங்க ஆட்சிக்கு ஒரு அளவு இல்லையாடா. இதே பூரா ஷிகமாருன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதோட தலைமுடியை நோட் பண்ணி பார்த்தீங்களா, கன்ஃபார்மா அது நம்ம ஷிகமாரு தான். கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நம்ம சாசுகேவை சைட் அடிக்கிற நீ. அட பொம்மால. இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது மாதரா உச்சியாவோட அதாவது ரினிகன் மிஸ்டேக். 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மாதராவை ரீஅனிமேட் பண்ணி வர வைப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம மாதராவுக்கு பார்த்தீங்கன்னா ரினிகன் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஷரிங்கனை வச்சு தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஷரிங்கனுமே எம்எஸ்ஆ இஎம்எஸ்ஆ அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம மாதரா 4th கிரேட் நிஞ்சா வரல வந்துட்டு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமாக சண்டை போடுவார். அதை பார்த்து நம்மளுமே செல்றையெல்லாம் சத்தர விட்டு இருப்போம். பட் இந்த ஒரு சீனில் நம்ம மாதராவோட ஐயா கரெக்டாக நோட் பண்ணி பாருங்க, நம்ம மாதரா கிட்ட ஷரிங்கன் இருக்கிறதுக்கு பதில் ரினிகன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நருட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிருப்போம். ஏன்னா நம்ம மாதராவோட என்ட்ரியே கூஸ் பம்ஸா இருக்கு இல்லையா. என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் இறங்கி பொழந்து கட்டுவாரு. ஸோ நம்ம எல்லாருமே அந்த ஒரு மூட்ல இருக்கும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டோம். இதையுமே ரொம்ப பெருசெல்லாம் காமிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனே காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா நானுமே ஸ்டார்டிங்ல இதை மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். நம்ம மாதராவுக்கு மறுபடியும் ரெனிகன் அவேக் ஆகிற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் அது கொஞ்சம் வேகமாக காமிப்பாங்களா. ஸோ அதனால நம்ம அதை திடீர்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். இது கரெக்டாக எப்போ நடக்குன்னா 4th கிரேட் நிஞ்சா வரல நம்ம மாதரா என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நருட்டோ வந்துட்டு மாதராவை அட்டாக் பண்ண வருவோம் பார்த்தீங்களா. அப்பதான் இந்த ஒரு சீனை வச்சிருப்பாங்க. நம்ம மாதரா இதுக்கு முன்னாடி ரினிகன் அவேக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. பட் அது இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும்போது எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிறது உச்சியா ட்ரெஸ் மிஸ்டேக். நம்ம இட்டாச்சி உச்சியா கிளானை சேர்ந்த எல்லாருமே போட்டு தள்ளுவார் பார்த்தீங்களா. ஸோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சியா கிளானை சேர்ந்தவங்க ட்ரெஸ்ஸை யாருமே போட்டுருக்க மாட்டாங்க. ஐ மீன் உச்சியா கிளானை சேர்ந்தவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கிளானை சேர்ந்தவங்க மட்டும் தான் போட்டுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம இட்டாச்சி உச்சியா கிளானை சேர்ந்த எல்லாருமே போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்தீங்கன்னா யாருமே போட மாட்டாங்க, எஸ்பெக்ட் நம்ம சாசுகேவை தவிர. பிகாஸ் நம்ம சாசுகே உச்சியா கிளானை சேர்ந்தவர் அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு தான் இருக்காரு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஷர்ட்டை அவர் போட்டு தான் இருப்பார். பட் இந்த சீனில் நல்லா நோட் பண்ணி பாருங்க, நம்ம நருட்டோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஓடிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனுடைய டிஷர்ட்டுக்கு பின்னாடி உச்சியா கிளானை சேர்ந்த அவங்களுடைய சிம்பிள் தான் இருக்கும். இதை ஒரு மிஸ்டேக்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் யாருனாலுமே அந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டுக்கலாம் இல்லையா. பட் இந்த ஒரு பையனை தவிர அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா வேற யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டேக்கா அப்படின்ற டவுட் நம்மளுக்கே வருது. ஸோ இது ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாம், அப்படி இல்லைனா உச்சியா கிளானோட மெர்ச்சா இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது ஒபிட்டோ ஹேண்ட் மிஸ்டேக். பேர்லாம் நம்மளே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இது என்னடா மிஸ்டேக்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒபிட்டோ வந்துட்டு 9 பிஸ்ட் எடுத்துக்கொண்டு வந்துட்டு லீஃப்ல அட்டாக் கொண்டு வரும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம மினட்டோவுமே ஒபிட்டோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவார். ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம மினட்டோ ஒபிட்டோவை போட்டு பொலன்னு பொழப்பாரு. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த ஒரு சீனில் பாருங்க, நம்ம மினட்டோ அடிக்கிற அடியில் ஒபிட்டோவோட லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். இதில் என்னடா மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல அதுதான் மிஸ்டேக். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீனில் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க, நம்ம ஒபிட்டோவோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல அதுதான் ஜெட்ஸோட ஹேண்டாக இருக்கும். ஐ மீன் ஒயிட் ஜெட்ஸோட ஹேண்டாக இருக்கும். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம ஒபிட்டோ ஒரு ராக்ல மாட்டி இறந்து போயிடுவார் இல்லையா. இறந்து போகிற கண்டிஷனில் இருப்பார். அவருடைய ரைட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் மாட்டி நசுங்கி போயிடும். அப்படி இருந்து நம்ம ஒபிட்டோவை தான் மாதரா காப்பாற்றி கூட்டிகிட்டு
வந்து ஒயிட் ஜெட்ஸோட செல்ஸை வச்சு அவரை காப்பாற்றுவார். அஷிராமாவோட செல்லுமே இருக்கும், பட் ஒயிட் ஜெட்ஸோட பாதி உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ கூட ஜாயிண்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஒபிட்டோ அந்த ஒயிட் ஜெட்ஸோட ஹேண்டை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுவார். அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெட்ஸோட ஹேண்டு கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அது ஒயிட் ஜெட்ஸோட ஹேண்ட் அப்படின்றதுனால பரவாயில்ல, மறுபடியும் ஹீல் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல கதையே வேற. ஏன்னா ஒபிட்டோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு வேற யார்த்தோலாம் கிடையாது, அவருடைய ஒரிஜினல் ஹேண்டு தான். ஸோ அது இங்கே மெல்ட் ஆகி விழும்போது மெல்ட் ஆகி விழுந்தா கூட பரவாயில்ல, அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவுக்கு அந்த ஹேண்ட் இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ அஷிராம செல் ஒபிட்டோ கிட்ட இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹீல் ஆயிருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. எப்படி ப்ரோ கை பண்ணால் கூட ஹீல் ஆகுமா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஐ திங்க் இது ஒரு அனிமே மிஸ்டேக்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒபிட்டோவோட ரைட் ஹேண்டை காமிக்கிறதுக்கு பதில் லெஃப்ட் ஹேண்டை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்றதையுமே சொல்லுங்க. இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸ்ல இருக்கிறது மினோட்டோ ஒகாகே ஸ்டோன் ஃபேஸ் மிஸ்டேக். இது வந்துட்டு மாங்கால தான் நடந்திருக்கும். அதுவும் எப்போ நடந்திருக்கும்னா நம்ம ஒபிட்டோ வந்துட்டு ஐ பிகம் ஒகாகேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அப்போ தான் நடந்திருக்கும். நம்ம ஒபிட்டோ இந்த ஒரு டயலாக் சொல்லும் போது ஒபிட்டோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒகாகேஸோட ஸ்டோன் ஃபேஸை காமிப்பாங்க. இதில் 4ஆவதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம மினோட்டோ தான். இதில் என்னடா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம மினோட்டோ வந்துட்டு அப்போ ஒகாகேவா இருந்திருக்க மாட்டார். பட் அப்படி இருந்தாலுமே அந்த ஸ்டோன் ஃபேஸ்லாம் காமிக்கும் போது 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஒகாகேவா மினோட்டோ இருப்பார். ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். பிகாஸ் அப்பெல்லாம் நம்ம மினோட்டோ 4th ஒகாகேவா மாதிரி இருக்க மாட்டார். அதுக்கப்புறமா தான் 4th ஒகாகேவா ஆவார். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது எடோ டென்சே டோபிராமா அண்ட் அஷிராமாவோட ஐ மிஸ்டேக். 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ரியனிமேட் ஆகி வருவாங்கல்ல, அவங்க கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா இருசன் டோபி கூட ஃபைட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேருமே சமன் பண்ணி வர வச்சிருப்பாரு. ஸோ அப்போ வந்து நம்ம டோபிராமா மற்றும் அஷிராமா அவங்க 2 பேரோட ஐஸ் நோட் பண்ணி பாருங்க. 2 பேரோட ஐஸுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒருத்தன் உயிரோட இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். இதில் என்னடா மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வரப்ப அப்படியே இவங்க 2 பேரோட ஐஸ் நோட் பண்ணி பாருங்க. 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ரீஅனிமேட் ஆகி வந்த எல்லாரோட ஐஸுமே பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே நம்ம ஒரோச்சிமாரு இவங்க 2 பேருமே ரீஅனிமேட் பண்ணி வர வைப்பாரு பார்த்தீங்களா, அப்போ இவங்க 2 பேரோட ஐயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒருத்தன் உயிரோட இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேரோட ஐயுமே இருக்கும். ஏதோ ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா பரவாயில்ல, அந்த சீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட ஐஸுமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். நம்மளுமே பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட பார்க்கும்போது அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை ப்ரோ நான் இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படி இப்படி சொல்லிக்கிங்க. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது புரோக்கன் நெக் சாசுகே. இது பியூர்லி ஒரு அனிமே மிஸ்டேக் தான். அதையுமே நம்ம பாஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு தெரியும். நருட்டோ கிளாசிக்கில் சுனின் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுவான்னா சாசுகேவை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணி அவனை கடத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாசுகே கூட ஃபைட்டுக்கு வருவான். குறிப்பாக நம்ம சாசுகே மேலே அந்த கர்சர் மார்க்க போகிறதுக்கு தான் வந்திருப்பான். ஸோ அப்போ நம்ம சாசுகேவுக்கும் ஒரோச்சிமாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். அப்போ கரெக்டாக நம்ம சாசுகே ஒரோச்சிமாரு அடிக்க வரும்போது இந்த ஒரு சீனை நோட் பண்ணி பாருங்க. சாசுகேவோட தலை அப்படியே உடச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது பியூர்லி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே மிஸ்டேக் தான். ஓ அப்படியா விஷயம். இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது கக்காஷி வித்தவுட் அ ஷரிங். நம்ம கக்காஷியோட ரியல் ஃபேஸை பார்க்கறதுக்காக டீம் 7ல் இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அப்போ கூட நம்ம கக்காஷி ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாதிரி இருப்பார். அந்த எபிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எபிசோடில் நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் நம்ம கக்காஷியோட ரியல் ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாது. நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்துருவாரு. அப்படி போயிட்டு உட்காந்தது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அவருடைய ரியல் ஃபேஸை ரிவீல் பண்ணுவார். அப்போ நம்ம எல்லாருமே கக்காஷியோட ஃபேஸை தான் பார்த்தோமே தவிர அவர் ஃபேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை பார்க்கல. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கக்காஷியோட ஐயை நோட் பண்ணி பார்த்தீங்களா, அப்போ நம்ம கக்காஷி கிட்ட ஷரிங்கன் தானே இருக்கணும். பட் அந்த ஷரிங்கனை பார்த்தீங்கன்னா அந்த சீனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. என்னதான் இது ஒரு ஃபில்லர் எபிசோடு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான். இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது ஒபிட்டோ ஸ்கார் சைடு மிஸ்டேக். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒபிட்டோட ஹேண்ட் மிஸ்டேக் பார்த்தோம்ல, அதே மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒபிட்டோ மேலே அந்த ராக்லேருந்து ஆல்மோஸ்ட் சாகர் நிலைமையில் இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த ராக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோட ரைட் சைடில் தான் ஃபுல்லாகவே விழும். ஸோ அதனால் நம்ம ஒபிட்டோட ரைட் சைடு ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். அதை வெளிப்படுத்துற விதமாக ஒபிட்டோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா சில பல மார்க்கை காமிப்பாங்க. பட் இந்த சீனில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒபிட்டோட ரைட் சைடில் அந்த தழும்பு காமிக்கிறதுக்காக பதில் லெஃப்ட் சைடில் காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அதை ரைட் சைடில் மாற்றிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு அனிமே மிஸ்டேக்கை தான் நான் பார்க்குறேன். ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அது எல்லாருமே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம மினோட்டோ வந்துட்டு நருட்டோ கிளாசிக்கில் அப்பியர் ஆகிருப்பார். நருட்டோ கிளாசிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் நடக்கும். அதாவது நம்ம நருட்டோ வயசில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வைப்பானுங்க. அந்த போட்டி நடக்கும்போது நம்ம நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வயிறு சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா வேகமாக ரெஸ்ட் ரூம் எதிரி போவார். ஸோ அப்படி நம்ம நருட்டோ போகும்போது அவருக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா மினோட்டோ கூலாக நடந்துட்டு வருவார். ஆக்சுவலாக இந்த எபிசோட் நடக்கும்போதெல்லாம் நம்ம மினோட்டோ உயிரோடவே இருந்திருக்க மாட்டார். இந்த சீனில் மினோட்டோ மட்டும் இல்லை அக்கட்சுக்கி டீமை சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் நின்று இருப்பானுங்க. குட், வெரி குட், குட் கேரக்டர், குட் பை. ஸோ
ஸோ கைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்த ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா, அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்லும் போது அதை நோட் பண்ணீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் நோட் பண்ணியிருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 போகிறதுக்கு கூட யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த மிஸ்டேக் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு இது ரொம்ப ஒஸ்ட்டான மிஸ்டேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எது தோணுதோ அந்த மிஸ்டேக்கை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதையுமே மறக்காம சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டையுமே போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, ரைட்டு கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள்கிட்ட பாய், போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.